எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸு சாப்டர் 3.2 எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், வாய்ஸ் சரியாக கேட்கல சார் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த சம்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டைம் டீச் பண்ணுறேன். ஸோ ரெண்டு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனாவே செகண்ட் ஆர்டர் பாலினாமியலில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எந்த ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்ப்போம் 3.5, 3.6, 3.7. ஸோ நிறைய சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் அப்படிங்கிற ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷனை ரெண்டு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு, இப்போ நான் கிளாஸில் டீச் பண்ணக்கூடிய 2 கான்செப்ட் தெரிஞ்சுனாவே நீங்கள் கிட்டத்தட்ட இதில் புக்கில் இருக்கக்கூடிய 40-50 சம்ஸை நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்கை எங்கேயுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, மெமரி பண்ணவோ இல்லை திரும்பவும் கூட நீங்கள் அந்த சம்ஸை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கிளாஸை மட்டும் லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னாலும், இல்லை போர்டு சரியாக தெரியல சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் கிளாஸை கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் போர்டும் நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியமும் லிசன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் லிசன் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ 2 லாங்குவேஜ்லையுமே நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் தெரியாது, வெறும் தமிழ்லேயே டீச் பண்ணாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ அதனால் 2 லாங்குவேஜ்லையுமே நான் ஐ வில் டீச் போத் லாங்குவேஜ், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எஸ், இந்த டாபிக் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த சம்ஸ் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் நான் டீச் பண்ணிடுறேன். ஃபைண்ட் தி எல்சிஎம், தமிழில் மீப்போமா காண்க. எஸ், ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பார்க்கணும். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். செகண்ட் ஆர்டர் இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ஈக்குவேஷனில் என்ன 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 ஆர்டர் பாலினாமியல் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு இஸ் எ கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். given expression ஸோ எதுவுமே நீங்கள் வந்துட்டு மனப்பாடமே பண்ண தேவையில்லை. சம்சை இருபடி மூல சமன்பாடு. இருபடி மூல சமன்பாடுனா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ax² + bx + c = 0 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ax² + bx + c. ஸோ x² இருக்கும், எக்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். இது 3 இருந்தால் மட்டும்தான் அது இருபடி மூல சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எனி எக்ஸ்பிரஷன், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். வேறெல்லாம் எந்த டைப்புமே கிடையாது. 2 கான்செப்ட் தான். there are only 2 kind of logic is there. yes, ax² + bx + c = 0. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன சார் இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் 2 ரூட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், 2 எக்ஸ் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். there are 2 எக்ஸ் வேல்யூ. இதில் புக்கில் இருக்காது, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் எழுதி போடுறேன். 2 ரூட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் வேல்யூ, 2 ரூட்ஸ் இஸ் தேர். இதெல்லாம் நீங்கள் இது நோட்டில் காப்பி பண்ணணும்னு தேவையில்லை, தெரிஞ்சு வச்சிங்க, இல்லை சைடில் எழுதி வச்சிங்க. டூ எக்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது இருபடி மூல சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போய்க்கலாம். இது சைடில் எழுதி வச்சிங்க, ஏன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்களாமே சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் என்ன, 2x² - 5x - 3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி சார், இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா
ஃபஸ்ட் நோட் பண்ணிங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் எல்சிஎம்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க சார் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ 2, லாஸ்ட் நம்பர் என்னது 3 கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் 6. அந்த 6 இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைன் இருக்குது? நெகட்டிவ் சைன். எஸ். ஸோ பிஃபோர் தி கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன். ஸோ இந்த நெகட்டிவ் சைனை இங்கே முன்னாடி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணோம்? இங்கேருந்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். 2 × 3 6 மல்டிப்ளை பண்ணோம். சேம் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரணும். இந்த இடத்துல என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள், மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அதே ரெண்டு நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கணும். ஓகேங்களா? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால அந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா 3 2s ஆர், இப்போ நீங்கள் 2 டேபிளில் போகிறீங்கன்னு வச்சிங்களே, 3 2s ஆர் 6 அப்படின்னு நீங்கள் போட்டுறீங்க. சார் ரெண்டு நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், எனக்கு 6ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் அடுத்து இங்கே நமக்கு என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன வேல்யூ நமக்கு என்ன வரணும்? 5 வரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நம்பர் நமக்கு வராது. திஸ் இஸ் நாட் ரெக்யூர்ட் நம்பர். நெக்ஸ்ட் வேறு எப்படி நம்ம 6 பிரிக்கலாம்? 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 1s ஆர் 6 ஃபஸ்ட்டு டேபிளில் 6 1s ஆர் 6. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? மல்டிப்ளை பண்ணால் 6 கிடச்சிருது. எஸ் ஆர் நோ? இதே ரெண்டு நம்பரை வந்து 6ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, என்னன்னு கிடச்சிரும் உங்களுக்கு? 5 கிடச்சிரும். 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ -6ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடச்சிரும். ஸோ ரெக்யூர்ட் நம்பர் 5 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது இதுதான் என்னது உங்களுக்கு ரெக்யூர்டு நம்பர் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சைன். எப்படி சார் சைன் கொடுக்குறது அப்படின்னா கிளியராக நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டிகேட்டர் சைன் லார்ஜர் நம்பருக்கு, பெரிய நம்பருக்கு. நோட் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு உங்களுக்கு புரியுற யோசனை எழுதி போடுறேன், எழுதி வச்சுங்க. ஏன்னா ஒரு சம்ஸ் கரெக்டாக புரிஞ்சிருச்சு, ரெண்டு சம்ஸ் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. கண்டிப்பாக 10 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுலேயே. ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் சைன் என்ன சார் அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எந்த நம்பர் கொடுக்கணும்? 6க்கா 1க்குங்களா? ஸோ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு கொடுக்கணும். ஸோ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா -6. இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைனு. இங்கே மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துடணும். இது வந்து மைனஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னா இந்த கான்செப்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைனு ரெண்டு நம்பருக்குமே கொடுத்துடலாம் கண்ணை மூடிக்கிட்டு. ஒரு சம்ஸ் அடுத்து நான் சால்வ் பண்ணுவேன் பாருங்கள். ஸோ மைனஸ் இருந்தது அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி செகண்ட் இண்டிகேட்டரோட சைனை பெரிய நம்பருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைனை இன்னொரு நம்பர் கொடுத்துருங்க. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே 10 to 20 ப்ராப்ளம்ஸ் மேலே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சார் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஒன்லி ஃபார் a x², x² ஆரம்பிக்கணும்.
மீன்ஸ் 2x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் எனி நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. என்ன ஈக்குவேஷன்? 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ், அந்த மைனஸ் 5x தான் நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டோம் ரெண்டா. மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எழுதலாமா, ப்ளஸ் எக்ஸ் ஃபஸ்ட் எழுதலாமா? எழுதலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லார்ஜர்லேருந்து அப்படியே லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மால்க்கு கொண்டு வந்து ஈக்குவேஷன். மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிட்டோம் நம்ம? ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு அப்படிங்கிற தியரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th 8th. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம், இதை ரெண்டையும் ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட் பண்ணுறதுனால இதனுடைய வேல்யூஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 6x இதில் இருந்து நான் எக்ஸை என்ன பண்ணுறேன், காமனாக 2xை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இந்த 2x ஸ்கொயர் ஏன்னா இங்கேயும் 2x இருக்குது, இங்கே 6x இருக்குது. ஓகேங்களா? இதுலேருந்து நான் 2xை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ மீதி உள்ள ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கும், வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, இங்கே ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி இதில் 2 வெளியே வந்துருச்சு, இங்கே 6xல் வந்து பார்த்தீங்கன்னா 2x வெளியே வந்துருச்சு. அப்படின்னா ரிமைனிங் உள்ள எவ்வளோ இருக்கும், 4xன்னு எழுதிடாதீங்க. ஓகேங்களா? 3x. ஏன்னா அப்போ தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 6x கிடைக்கும். சார் 2 வெளியே எடுத்துகிட்டு அந்த 6க்கு பதில் 4 போட்டுடலாமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ 2x ப்ராக்கெட்குள்ளேருந்து காமனாக வெளியே எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ x மைனஸ் 3x. சரி, x மைனஸ் 3 எக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், x மைனஸ் 3 ப்ளஸ், ஸோ இதிலிருந்து காமனாக என்ன இருக்குது சார் அப்படின்னா 1 அப்படின்னு காமனாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்கே கான்ஸ்டன்ட், ஸோ 1 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா x மைனஸ் 3. சும்மா ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு புரியுறதுக்கோசரம். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி 1 இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம. எஸ், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன் எது காமனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3 இருக்குது இந்த ஈக்குவேஷனில், இந்த எக்ஸ்பிரஷனில். இதுலேயும் இங்கேயும் x மைனஸ் 3 இருக்குது. ஸோ இந்த காமனாக இந்த ரெண்டு டேர்மில் இருந்து x மைனஸ் 3 நான் காமனாக வெளியே எடுத்துருவேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், உள்ள இங்கே ஒரு 2x இருக்கும் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ்பிரஷனில் x மைனஸ் 3 உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். ஸோ 2x ப்ளஸ் 1. எஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ கொடுத்துக்கூடிய சமன்பாட்டோடைய செகண்ட் ஆர்டர் பாலினாமியலோட இருபடி மூலச்சமன்பாட்டோடைய மதிப்பு இது நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ இதோட விட்டுருங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் x minus 3 into 2x minus 2x plus 1. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுங்க பார்ப்போம். அடுத்த எக்ஸ்பிரஷன் என்னது, எல்சிஎம் ஆஃப் 4x square minus 36. 4x square minus 36.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் கிடையாது. எதனால் சார் அப்படின்னா இதில் ax² + bx + c அப்படிங்கிற ஃபார்மேட் கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குது உங்களுக்கு, ரெண்டு டேர்ம்லேயும் பாருங்கள், இதுக்கு 4x² அப்படின்னா உங்களுக்கு 16x² வரும். 4x² அப்படின்னா அது டைரெக்டாக 4 தனியான நம்பரு, x² அப்படி எக்ஸுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு அர்த்தம். இதை கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க நிறைய பேர். 4x² ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா 16x² அப்படிங்கிற மீனிங்கு. வெறும் 4x²ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு, 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பர் தான், அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 4x². இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 2x² அப்படின்னு தான் நீங்கள் போட முடியும். ஸோ தெரிஞ்சு வச்சிங்க, அடுத்த சம்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள், 4x² - 36. இதில் காமனாக என்ன இருக்குது, எந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்மில் x இருக்குது, 36 பக்கத்தில் x கிடையாது. ஸோ எக்ஸை வெளியே எடுக்க முடியாது. நம்ம ரிமைனிங் எந்த நம்பர் காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 36 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 36 அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து 4 அப்படிங்கிறது காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ 4 காமனாக வெளியெடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவீங்க, x² மைனஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் தான் வெளியே வரும். ஸோ உள்ள 36 4ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 36ல் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா -9 கிடைக்கும். ஸோ 4 இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், a² - b² ஃபார்மேட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ x² மைனஸ் 9 வந்து 3² அப்படின்னு எழுதலாம். ஸோ 4 இன்ட்டு a² - b² ஃபார்முலா என்னது, a² - b² ஃபார்முலா a + b இன்ட்டு a - b. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம், x + 3 இன்ட்டு x - 3, x + 3 இன்ட்டு x - 3. ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம்னா இதனுடைய நம்ம ஃபைனலாக ஏதாவது கண்டுபிடிக்கணும். எப்படி சார் ஃபைனலாக இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் காமனாக எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன் நான். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபைனலாக ப்ராடக்ட் ஆஃப் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஃபேக்டர்ஸும் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ தேர்ஃபோர் அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற டைம் எடுத்து எழுதிருங்க. ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் எது காமனாக இருக்குது, எந்த டைம் காமனாக இருக்குது, x + 3 இந்த டைமில் பாருங்கள், இந்த x - 3 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிடுங்க. x - 3 காமனாக ரெண்டு டைம்லையுமே இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு x - 3 இருக்குது, இந்த ஈக்குவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு x - 3, இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் ஒரு x - 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ரெண்டுலேயே எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடணும். அதான் எல்சிஎம், அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது. ரெண்டு எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுதிடணும். x - 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரிமைனிங் 2x + 1. எஸ், 2x + 1 ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துருச்சு. இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, 4 இருக்குது, x + 3 இருக்குது. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதணும் சார் அப்படின்னா, ஸோ இது மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 4 இன்ட்டு x - 3. நீங்கள் இதோட விட்டுறாதீங்க, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாற்றி எழுதிங்கன்னா ஆன்சர் இந்த மாதிரி தான் கீழே கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக. ஸோ வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க முன்னாடி ஸ்டெப் செக் பண்ணு, 4 எங்கே விட்டுட்டியா போட்டிருக்கிறியான்னு. ஃபைனலாக எடுத்து எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு
புரிஞ்சிடும். 2x + 1 இதான் ஆன்சர் கீழே ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் சம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்குதா ஸ்டூடெண்ட்டுக்கு? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஒரே பாயிண்ட்லலாம் கொண்டு வந்துட்டு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக. ஸோ ஸ்டெப்ஸு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அழகாக சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் சம்ஸை ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். புரிஞ்சிருச்சுனாவே ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? சம்ஸ் புரிஞ்சிச்சுன்னா போதும். மனப்பாடம்லாம் எங்கேயும் நம்ம பண்ண வரையும் நான் டீச் பண்ணியிருக்க மாட்டேன். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னும் ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அல்ஜிப்ராவில் இந்த எல்சிஎம் இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சுக்குது. செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் எப்படி உங்களுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு மினிமமாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நிறைய இடத்துல இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். நாட் ஒன்லி ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ நிறையா சாப்டர்ஸில் இந்த கான்செப்டை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்துட்ருக்குன்னு அவசியமே இல்லை. கிளாஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 சம் நடத்திடுறேன் இந்த மாடலில். இன்னொரு 2 சம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்களே சம்ஸ் சால்வ் பண்ணலாம். நான் பெருசாக சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுக்கும்போது உள்ளே இருக்கிற டேர்மை டிவைட் பண்ணிக்கணும். 36 எடுக்கிறோம் அப்படின்னா 4 காமனாக வெளியே எடுக்கும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 36 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி 9th 8th படிச்சிருப்பீங்க. போர்ட் மாஸ் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன். எஸ், போர்ட் மாஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க தெரியலனா. எஸ். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2x² மைனஸ் 3xy இதுக்கு ஹோல் ஸ்கொயரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 2x² அப்படிங்கிறது 2ங்கிறது தனி நம்பர், எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு. மைனஸ் 3xy ப்ராக்கெட் போட்டுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுங்க. சேம் இதுவும் அதே தான். ஃபைண்ட் தி எல்சிஎம். மீப்போமா காண்க. கமா 4x minus 6y whole cube a minus b the whole cube அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த எக்ஸ்பிரஷனை. தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8x³ 8 அப்படிங்கிறது தனி நம்பர், x³ எக்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பவர். மைனஸ் 27y³ 8 அப்படிங்கிறது நம்பர் தனி நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. x³ அப்படிங்கிறது தனி, எக்ஸுக்கு மட்டும்தான் க்யூப்பு, 8க்கு க்யூப்னு நினச்சிடாதீங்க. எக்ஸுக்கு மட்டும்தான் க்யூப்பு, y³ அப்படின்னு இந்த இடத்துல ஒய்க்கு மட்டும்தான் பவரில் 3 இருக்குதுன்னு அர்த்தம். 27க்கு க்யூப் கிடையாது. ஸோ இதான் கிவன் எக்ஸ்பிரஷன். இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைனலாக. ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் காமன் மல்டிபிள் அந்த இதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக 3 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளைனா எஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆல் த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம். எஸ், ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? 2x² மைனஸ் 3xy பவர் ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது சார் அப்படின்னா a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை டேரெக்டாக நான் மாற்றி எழுதிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் இதை எழுத தேவையில்லை. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா ஏன்னா அடுத்த எக்ஸ்பிரஷன் அடுத்த 2 எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதனால் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா
கொஞ்சம் டைம் ஆகும் எக்ஸ்பிரஷனை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சிம்பிளிஃபை ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை எஸ் இதில் என்ன காமனாக இருக்குது, இங்கே இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 டேர்ம் இது ஆக்சுவலாக இதுக்கு இதனுடைய டோட்டலாக தான் இது ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, 2x² - 3xy பவர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுலேயும் எது காமனாக என்ன காமனாக இருக்குது, இந்த இடத்துல 2x² இருக்குது, இந்த இடத்துல -3xy இருக்குது. ஸோ இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் எது காமனாக வெளியே எடுக்கலாம், x அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வெளியே எடுக்கலாம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸை நான் காமனாக என்ன பண்ணிடுறேன், வெளியே எடுத்துட்றேன். வெளியே எடுத்ததுன்னா உள்ள என்ன இருக்கும், 2x - 3y க்ளோஸ் ப்ராக்கெட் இன்னொரு ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. ஓகேங்களா, எதனால் சார் அப்படின்னா, ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் வெறும் x² எடுத்துகிட்டு 2x - 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இதிலிருந்து இது ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இந்த எக்ஸை நான் காமனாக வெளியே எடுக்கலாம். எப்படி காமனாக வெளியே எடுப்பீங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் கண்டிப்பாக இந்த எக்ஸுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். எஸ், நீங்கள் பாட்டு எக்ஸுக்கு கொடுக்காத காமனாக எக்ஸுக்கு வெளியே எடுத்துகிட்டு இதோட இந்த ஈக்குவேஷன்ஸை விட்டுறாதீங்க. இந்த ப்ராக்கெட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை டோட்டலாகவே வெளியே எடுக்கிறேன். எப்படி டோட்டலாக வெளியே எடுப்பீங்க, டோட்டலாக வெளியே எடுத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், x² × 2x - 3y பவர் ஹோல் ஸ்கொயர். இல்லை, இந்த ஸ்கொயரை நான் உள்ளே கொண்டு வரேன். எப்படியே இருந்தாலும் ஒரே மீனிங் தான். இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரும்போது எக்ஸுக்கு ஸ்கொயர்டாக மாறிடும், 2x - 3y பவர் ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி அந்த டேர்ம் சேஞ்ச் ஆயிரும். ஸ்கொயர்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இவ்வளோ தான். இதோட இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. x² × 2x - 3y ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அது சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அது அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்து சொல்கிறேன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க. ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் என்னது, 4x - 6y ஹோல் கியூப். எஸ், ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க. காமனாக என்ன இருக்குது, 2 காமனாக வெளியே இருக்குது. ஓகேங்களா, 2 காமனாக இருக்குது. 2 வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், 2x 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 3y ஹோல் கியூப். எஸ் ஆர் நோ, இப்போ தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 2x - 3y இருந்து 2 இந்த டேர்ம்லேருந்து 2 வெளியே எடுக்கிறேன். இதுக்கு டோட்டலாக தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கியூப் போட்டுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இது கியூப் போட்டு இந்த 2 மட்டும் தனியாக விட்டுறாதீங்க, மீனிங்கே மாறிடும். எஸ், நெக்ஸ்ட் இந்த கியூப்பை உள்ளே கொண்டுட்டு வரேன். பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரும்போது 2 கியூப் 2x - 3y ஹோல் கியூப். 2 கியூப்போட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 8. ஸோ 8 × 2x - 3y. இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கியூபை கொடுக்க மாட்டீங்க, 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டு 2x - 3y ஹோல் கியூப்னு போட்டுருவீங்க. ஸோ என்டையர் சம்மு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, ஸ்டெப்ஸும் தப்பு, ஃபைனல் ஸ்டெப்ஸ் எல்லா ஸ்டெப்புமே தப்பாயிரும். சம்மு உங்களுக்கு இதுக்கு மார்க்கே கொடுக்க முடியாத அளவுக்கு மாறிடும். உங்களுக்கு ஒரு 2y காமனாக வெளியே எடுக்க தெரியலன்னா 0 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் மார்க்கு கடைசி ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணால் கூட ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண தெரியல அப்படின்னா என்டையராக உங்களுக்கு, ஏன்னா ஒரு டைம் ஆச்சுன்னா என்ன என்டையராக உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு ஆன்சர் தப்பு, செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆன்சர் தப்பு, தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ஆன்சர் தப்பாயிரும், ஆல் த எக்ஸ்பிரஷன் ஆன்சர் தப்பு அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே ஆன்சர் தப்பாக தான் வரும், தப்பாக தான் இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது,
நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னப்பா? 8x³ minus 27y³. எஸ், இந்த எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஹவு டு சால்வ் திஸ் எக்ஸ்பிரஷன்? எஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a³ மைனஸ் b³. ஆனால் ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணி ஏ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 8xன்னு டிஃபைன் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 8xன்னு டிஃபைன் பண்ண முடியாது. எதனால? ஏ வந்து டேரெக்டாக 8xன்னு எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? எதனால எக்ஸுக்கு மட்டும்தான் கியூப் இருக்குது. ஏ இஸ் நாட் அன் 8x. இது வந்து தப்பு. ஸோ எப்படி நீங்கள் ஃபார்மேட் மாற்றுவீங்க? a³ மைனஸ் b³ ஃபார்மேட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இது a³ மைனஸ் b³ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? 8x³ மைனஸ் 27y³ன்னு. பட் ஆனால் இந்த 8 அப்படிங்கிறது தனி நம்பரு, x³ அப்படிங்கிறது தனி நம்பரு. ஸோ அதனால் நம்ம ஏ வந்து டேரெக்டாக 8xன்னு எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஏ வந்து 8xன்னு எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. 8 அப்படிங்கிறது தனி நம்பர் கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு மட்டும்தான் கியூப். 27ங்கிறது இஸ் கான்ஸ்டன்ட் நம்பர், ஒய்க்கு மட்டும்தான் இங்கே கியூப். ஓகேங்களா? நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏ அப்படின்னா அந்த டேர்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கியூபாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அது ஏ கியூப்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ண முடியாது? டைரெக்டாக ஏ வந்து 8xன்னு எடுக்க முடியாது. ஸோ 8 நம்ம எப்படி மாற்றி எழுதுகிறோம்? எஸ், 8 நம்ம எப்படி மாற்றி எழுத போகிறோம்? 2x பவர் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாங்களா? 2x பவர் ஹோல் கியூப் அப்படின்னா 2 கியூப் 8, எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் கியூப்பாக மாறிடும். ஓகேங்களா? அந்த 8x கியூப்பை நான் என்னவா மாற்றிட்டேன்? 2x பவர் ஹோல் கியூப்பாக மாற்றிட்டேன். ஸோ இதை தான் நீங்கள் என்னவா எழுத முடியும்? a ஈக்குவல் டு 2x அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? 27y³ இருக்குது. ஸோ மைனஸ் 3y பவர் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3y பவர் ஹோல் கியூப்னா அந்த டேர்மோட மீனிங் என்னவா மாறிடும்? உங்களுக்கு 27y³ மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் b வந்து பார்த்தீங்கன்னா நான் 3yன்னு எடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஏ வந்துட்டு 8x, பி வந்துட்டு 27yன்னு எடுத்துடக்கூடாது. 8 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பரு, எக்ஸுக்கு மட்டும் கியூப்பு. 27 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர், ஒய்க்கு மட்டும்தான் கியூப் அது. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி மாற்றி தான் எழுதணும். a³ மைனஸ் b³ ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா 2x ஹோல் கியூப். ஸோ அப்போ தான் இந்த 2x ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏவாக மாறிடும். 3y ஹோல் கியூப் அப்படிங்கிறது உங்களுக்கு b அப்படிங்கிற டேர்ம் ஃபுல்லாகவே 3yயாக மாறிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏ பியை நீங்கள் அந்த வேல்யூவை எடுக்கவே முடியாது. எப்படி நீங்கள் ஏ பின்னு எடுப்பீங்க? a³ அப்படின்னா அந்த இந்த டேர்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த நம்பரும் அந்த வேரியபிள் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஏவா எப்படி கன்சிடர் பண்ண முடியாது. அந்த நம்பரும் வேரியபிளும் ஏவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றி ஆகணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்னது? a மைனஸ் b இன்டூ a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab. கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா மேக்ஸ் ஃபார்முலாவே டெரைவ் பண்ணலாம். எதுவுமே மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஒரு கிளாஸ் நான் போடுறேன். இப்போ எக்ஸாம் டைம் கம்மி தான். ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் அடுத்த பேட்ச் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸு. நம்ம ப்ரீவியஸ் இயரே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமா இந்த வருஷம் ஒரு 100 ஸ்டூடெண்டாவது 100 மார்க்ஸ் எடுக்க வச்சிடலாம். மேக்ஸ் அவுட் ஆஃப் 100. எஸ். நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ a³ மைனஸ் b³ ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிங்க சைடில். மேக்ஸ் ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் 10th லெவலுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பேட்சுக்கு நான் டீச் பண்ணும்போது மேக்ஸ்லாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாத அளவுக்கு டீச் பண்ணுவேன். a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab. a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab. எஸ். அந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல ஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் a ஈக்குவல் டு 2x, b ஈக்குவல் டு
3y. ஸோ இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக நீங்களே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். a equal to 2x, b equal to 3y. What will be the answer? எஸ், ஃபஸ்ட்டு டேர்ம் எரேஸ் பண்ணிடலாம். இந்த டைம் எழுதியிருப்பீங்க ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு, எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒரு டைம் மியூட் பண்ணிக்கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 to 3, அதான் 3 to 4, 2 to 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் மேக்ஸில் எந்த எக்ஸ்பிரஷன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நானே டீச் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது, இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு சாப்டர் 3.6, 3 ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன், 3.7, 3.8 எல்லா இடத்துலையுமே வரும் பாருங்கள். உங்களுக்கு ஈவன் ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பார்ப்போம் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனை ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள், இது ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடலாம். டோட்டலாக எரேஸ் பண்ண அப்படின்னா என்டையராக எரேஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனலாக எல்சிஎம் மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், காமன் டேர்ம் எடுத்து எழுதணும், ஒரு மல்டிப்ளை பண்ணணும். எஸ், ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a cube minus b cube ஃபார்முலா என்னது? a minus bனா 2x minus 3y இன்ட்டு ஈக்குவல்ட்டுலாம் கரெக்டாக போட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிட்டு வாங்க. இன்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னா என்னது? a ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடாதீங்க, அதுக்கு மீனிங்கே தப்பாயிடும். a ஸ்கொயர் அப்படின்னா 2x பவர் ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஏன்னா இல்லை ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் அப்படியே மேக்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களே, ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் சும்மா அப்படியே டேரெக்டாக நம்பர் எடுத்து போட்டு அப்படியே ஃபார்முலா போட்டுடுறாங்க. மீனிங் வேறு மாறிடும். 2x பவர் ஹோல் ஸ்கொயர் தான் போகணும். ஏன்னா இங்கே 2ங்கிறது நம்பரு, எக்ஸுங்கிறது வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரு ஒரு வேரியபிள் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போடணும். டேரெக்டாக வேரியபிள் மட்டும் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுடலாம், நம்பர் இருக்குது. ஸோ அதனால் 2x பவர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் போடணும். a ஸ்கொயர் ப்ளஸ் b அப்படின்னா 3y, ஏன்னா இந்த இடத்துல நம்பரு வேரியபிள் இருக்குது. ஸோ 3y பவர் ஹோல் ஸ்கொயர் இப்படி தான் நீங்கள் போடணும். ப்ளஸ் ab, ஏவோட வேல்யூ என்னது 2x, பியோட வேல்யூ என்னது 3y. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2x minus 3y ஈக்குவல் டு போட்டுங்க 2x ஸ்கொயர், 2x பவர் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3y பவர் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ 3 ஸ்கொயர் வந்து 9, y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 3 6, x into y வேரியபிள். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எஸ், ஃபைனலாக ஸோ எவ்ரி எக்ஸ்பிரஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் எல்சிஎம்னா அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியாது, இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 3 எக்ஸ்பிரஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ண 3 ஃபேக்டர்ஸோடைய ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி காமன் ஃபேக்டர் எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே இதான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு இதை ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம் இந்த
இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்களா, செகண்ட் எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரா, தேர்ட் எக்ஸ்பிரஷனுடைய எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரா, இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஃபைனலாக அதை எடுத்து காமனாக எழுத தெரிஞ்சு ஃபைனல் ஸ்டெப் வரை கொண்டு வந்திருந்தாருன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல மல்டிப்ளை பண்ணுறது, இந்த 2x² வெறும் டைரெக்டாக 2x² போட்டிங்கன்னா மீனிங்கே மாறிடும், ஆன்சரே வராது. நீ சும்மா இந்த இது எழுதுனதுக்கோசரம் மார்க்கு கொடுங்க அப்படின்னா இப்போல்லாம் ஆன்சர் கீழே ஃபைனல் ஸ்டெப்ஸ் இருந்தால் தான் கொடுக்குறாங்க. எழுதுனதே தப்பாக எழுதியிருக்கிற மீனிங் தான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபைன் ஆகுது. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் therefore ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது, எல்சிஎம் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 3 ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ 3 எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எல்சிஎம் கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர் எவ்வளோப்பா, x² இன்டூ சாரி x². ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், x² இன்டூ 2x - 3y ஹோல் ஸ்கொயர். அந்த 3 ஈக்குவேஷன்லையும் பாருங்கள் 2x - 3y பவரில் எது ஹையரோ அதான் எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா, பவரில் 3லேயும் ஹையர் எது இருக்கும் பாருங்கள், செகண்ட் எக்ஸ்பிரஷனா. செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் 3y ஹோல் கியூப் இருக்கும். ஸோ அதனால் பவரில் எது ஹையரோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், 2x - 3y ஹோல் கியூப் செகண்ட் எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் 2x - 3y ஹோல் ஸ்கொயர் இருக்கும், செகண்ட் எக்ஸ்பிரஷனில் 2x - 3y ஹோல் கியூப் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும், 8 இருக்கும். அந்த 8 எடுத்து நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது, 2x - 3y. ஸோ அதான் கியூப்பில் இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனோடது 2x - 3y திரும்ப எழுத தேவையில்லை. மூணுலி காமனாக இருக்கிறது 2x - 3y. அதில் ஃபேக்டர் பவரில் எது அதிகமாக இருக்குதோ அதை எடுத்து சூஸ் பண்ணி அதை எழுதிருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் x² எழுதிட்டோம். செகண்ட் எக்ஸ்பிரஷனில் 8 மல்டிப்ளிகேஷனில் நம்பரில் இருந்து அந்த 8 போட்டாச்சு. தேர்ட் எக்ஸ்பிரஷனில் ரிமைனிங் என்ன இருக்குது, 4x² + 9y² + 6xy + 6xy. எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீரிட்டன் பண்ணி எழுதுங்க. 8x² 2x - 3y பவர் ஹோல் கியூப் இன்டூ 4x² + 6xy + 9y. So 4x² + 9y² + 6xy. ஸோ இவ்வளோ தான் ஆன்சரு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். LCM of the given expression. Yes, இந்த சம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதே மாடலில் உங்களுக்கு சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி 3.6 சாப்டர் இருக்குது, 3.7. ஸோ அதெல்லாமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 3.5ல் ஒரு சில சம்ஸை டீச் பண்ணுறேன். ஏன்னா கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க 2 மார்க் 4 மார்க் சாரி 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு. ஈவன் 1 மார்க்லேயே கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சாப்டர் 3.
3.5ல ஒரு ப்ராப்ளம் நடத்துகிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு சில எக்ஸ்பிரஷன் டீச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். சாப்டர் 3.5 சிம்பிளிஃபை, தேர்டு புக்கில் பாருங்கள், தேர்டு கொஸ்டின்ஸில் சிம்பிளிஃபை, அதில் சப்ஸ்டிடியூட் கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ஒன்றும் பெருசாக இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கிறேன், அதே கான்செப்ட் தான் இப்போ டீச் பண்ண போகிறேன். புதுசாக நீங்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி அந்த a+b² அந்த மாதிரி a+b³ ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஆல்ரெடி கான்செப்ட் எழுதி போட்டிருக்கிறோம். ஸ்டெப்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. புதுசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது. எஸ், ப்ராப்ளம் நம்பர் 1 சிம்பிளிஃபை, சுருக்குக தமிழ்லாம். தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டுங்களா? அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேர்ட் ப்ராப்ளம் மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே போடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலேயே உங்களுக்கு நிறையா 2a² + 5a + 3 டிவைட் பை 2a² + 7a + 3 divided by a² + 6a + 5 divided by -5a² -35a -50. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? ஸோ இந்த இதில் எல்லாமே செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் தான். ஓகேங்களா? a² + a + கான்ஸ்டன்ட், அதாவது ax² + bx + c இருபடி மூலச்சமன்பாடு. ஸோ இதில் எல்லாமே 2 ரூட்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி எக்ஸ்பிரஷனுக்கு 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைரெக்டாக இந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனில் போட்டு டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டிவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக மல்டிப்ளைக்கு மாற்றி இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஸோ ஃபைனலாக டிவைட் பண்ணி டிவிஷனை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எல்லாமே a² + ab ax² + bx + c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. எஸ், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? 2a² + 5a + 3. ஸோ இப்போ தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6. தேர்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி என்ன இண்டிகேட்டர் இருக்குது, என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைனு. ஸோ ப்ளஸ் போட்டுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் போட்டதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரை இப்போ மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம 6 போட்டோம். அதே மாதிரி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரணும். அந்த 2 நம்பரை என்ன பண்ணணும்? 2 நம்பரை ஆட் பண்ணால் என்னென்னு வரணும்? இந்த இடத்துல 5 வரணும். ஏன்னா மேலே ப்ளஸ் இருக்குது, அதனால் அந்த நம்பரை ஆட் பண்ணால் என்னென்னு வரணும்? உங்களுக்கு என்ன இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 அப்படின்னு இருக்குது. ஸோ 5 நமக்கு கிடைக்கணும். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம? ஸோ 1 6 போடுங்க பார்ப்போம். 1 டேபிள் இருந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 கிடச்சிருது. ஆனால் 2 ஆட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 6 கிடச்சிருது. ஓகே, குட். இதே அந்த 2 நம்பர் மல்டிப்ளை ஆட் பண்ண என்ன ப்ளஸ் இருக்குது, ஆட் பண்ணால் எவ்வளோன்னு வரும்? 7 வரும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 5 தான் கிடைக்கணும். ஸோ அப்படின்னா இந்த நம்பர் கண்டிப்பாக என்ன ஆகாது? வராது.
ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டூ டேபிள். டூ டேபிள் போங்க பார்ப்போம். 2 3s ஆர் எவ்வளோ? 2 3s ஆர் 6. 2வையும் 3வையும் ஆட் பண்ணுங்கள், என்ன ப்ளஸ் சைன் தான் இருக்குது, 5 கிடச்சிருது. ஸோ இதுதான் அந்த ரெக்கார்டு நம்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் 2 நம்பருக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம். இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா போத் தி ரூட்ஸ் தான். செகண்ட் இண்டிகேட்டர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தி ரெக்கார்டு நம்பர். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணி எழுதுகிறோம்? அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணி எழுத போகிறோம்? 2a² ப்ளஸ் ப்ளஸ் 2a. ஏன்னா உங்களுக்கு இதுலேருந்து 2 காமனாக இருக்குது. 3aன்னு கூட எழுதலாம், பட் அந்த 2 நம்பர் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிறேன். 2a + 3a + 3. ஏன் சார் 3a + 2a எழுதுனாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ ஏதோ 2 எக்ஸ்பிரஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 இது பாருங்கள், 2 ஃபஸ்ட்டு 2a² + 2a. ஏன்னா நீங்கள் அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, அடைப்பு பண்பு தமிழில் அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் நம்பர்ஸை வேரியபிள்ஸ் எங்கே வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபுல் டேர்மோடைய நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் ஃபுல்லாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5x + 3yனாலும் 3y + 5xனாலும் மாறவே போகிறது கிடையாது பொருள். ஓகேங்களா? ஸோ x + 3yனாலும் இல்லை 3y + xனாலும் என்ன போகிறது கிடையாது உங்களுக்கு, இதனோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்கூலிங்கில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், அந்த டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா எதனால் சார் எழுதுறேன் அப்படின்னா காமனாக உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ் 2a² + 2a இருந்து எது காமனாக வெளியே எடுக்கலாம், 2a காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? 2a இங்கே வந்து 2க்கு ஸ்கொயர் போட்டுறாதீங்க, ஏன்னா 2 நம்பர் தனி, a² ஏக்கு மட்டும் தான் ஸ்கொயரு. 2a காமனாக வெளியே எடுத்துட்டுனா உள்ளே என்ன இருக்கும், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2a இருக்குது, இந்த இடத்துல 2a இருக்குது. ஸோ உள்ளே ஒரு a மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த இடத்துல 2a டோட்டலாக வெளியே வந்துருச்சு, ப்ளஸ் ஏன்னா இங்கே a² இருக்குது. ஓகேங்களா? அதனால் a வெளியே எடுத்துட்டேன், 2 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதையும் 2வையும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ a + 1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். சேம் அந்த ஈக்குவேஷன் ஏதாவது பாருங்கள், காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 3 காமனாக வெளியே எடுக்கலாம். இதில் 3a இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்பர் மட்டும் காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. 3 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா a + 1 ஸ்பேஸ் இல்லை, 3 ப்ராக்கெட்டில் a + 1. இவ்வளோதான். இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுலேருந்து காமனாக எது வெளியே எடுக்கலாம், இந்த ஃபுல் ஈக்குவேஷனை பாருங்கள். இங்கேயும் ஒரு a + 1 இருக்குது, இதுலேயும் ஒரு a + 1 இருக்குது. ஸோ டோட்டலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 டேபிள் இருந்தும் a + 1 காமனாக வெளியே எடுத்துடுறேன் டோட்டலாக. ஸோ உள்ள ப்ராக்கெட்டில் 2a, இங்கே 2a மட்டும்தான் இருக்கும், a + 1 வெளியே வந்துருச்சு, ப்ளஸ் இங்கே a + 1 வெளியே வந்துருச்சு, உள்ளே என்ன இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனோட 2 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் 2 நம்பருக்கு கொடுத்துருங்க. மைனஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் பெரிய நம்பருக்கு, லார்ஜர் நம்பருக்கு. அவ்வளோதான்.
எஸ், இது நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் எழுதி வச்சிங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஈச் எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூஸ் தான் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம். எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ எல்லாம் நாளைக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆகுதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரும்பு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு ஃப்ரீ தான். எல்லாம் 1 வீக் 8 days ஹாலிடே தான். ஸோ ரிமைனிங் சப்ஜெக்ட்லாம் 8 daysல நீங்கள் முடிச்சிடலாம். சயின்ஸு சோசியல் சயின்ஸ்லாம் கூட ரிவிஷன் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் படிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2 monthsல மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸு. தமிழ் மேக்ஸ் தமிழ்லாம் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 mark கொஸ்டின்ஸ்லாம் அப்ஜெக்டிவ் டைப்லாம் அழகாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்டு நல்லா கிளியராக தெரியும். ஏதாவது போர்டு உங்களுக்கு விசிபிள் இல்லை சவுண்ட் வாய்ஸ் ப்ராப்ளம்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நல்லா கிளியராக, என்னுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிபிளாக கேட்குது. உங்களுடைய மொபைலை செக் பண்ணி நானும் செக் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம். எஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். எனி எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? சேம் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 ஆர் 12. ஏன்னா இண்டிகேட்டர் இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கணும். என்ன நம்பர் போடலாம்? 6 ஆர் 2 6 2 டேபிள் இருந்து போங்க. உங்களுக்கு சும்மா புரியுறதுக்கோசரம் எழுதி போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக போட்டுடலாம் 4 3 சார் 12. பட் தெரிஞ்சுக்க வச்சுக்கிங்க. 6 2 சார் எவ்வளோ? 12. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடச்சிருச்சு. 16 2 ஆட் பண்ணால் எனக்கு 8 தான். 8 கிடைக்குதுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 7 தான் கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் என்ன ஆகாது, உங்களுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போங்க. 4 3 சார் 12. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடச்சிருது. அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலும் என்னென்னு கிடச்சிருது உங்களுக்கு? 7 கிடச்சிருது. ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்டு நம்பர். 4ம் 3 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் இண்டிகேட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சைன் இருக்குது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் 2 நம்பருக்கு கொடுத்துடலாம் நீங்கள் டைரெக்டாக. எப்படி? +4 +7 சரி +3. இது உங்களுக்கு புரியுற எழுதி போட்டேன் சைடில். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போத் ரூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருந்தேன். கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டர்ஸோட சைனு மைனஸாக இருந்ததுன்னா 2க்கும் மைனஸ் கொடுத்துருவீங்க. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால 2 நம்பருக்கு 2 ரூட்ஸுமே ப்ளஸ் கொடுத்துட்றீங்க, அவ்வளோதான். ஸோ அதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ப்ளஸ் 3a ப்ளஸ் 6. எஸ் ஆர் நோ? ஸோ நீங்கள் இதில் எந்த 2 டேர்ம் வேணாலும் எடுத்துக்கூட நீங்கள் காமனாக வெளியே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 3a போட்டு ப்ளஸ் 4aன்னு போடலாம். அதனால் எந்த மிஸ்டேக் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எதனால் அப்படின்னா எங்கே சார் இங்கே எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆல்ரெடி 2. ஸோ 2ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸை நான் செலக்ட் பண்ணி காமனாக வெளியே எடுத்துக்க போகிறேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எதுன்னு பார்க்கணும். 3 வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட மல்டிப்ளிகேஷன் கிடையாது. ஸோ 2ஓட மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4a தான்.
2a மல்டிப்ளிகேஷன் 4a தான். இது ஏ 3a வந்து வராது உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2a² + 4a அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுனாலும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்டர்சேஞ்ச் பண்ணி நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கிங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம்? 2a² + 4a. இது ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் எழுதிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2a² + 4a ப்ளஸ் அது ப்ராக்கெட்டில் எழுதிக்கங்க. 2a² + 4a 3a + 6s x. இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் காமனாக என்ன டேர்ம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 2a இருக்குது, இதில் 4a இருக்குது. 2a² இருக்குது, இதில் 4a இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2a இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? ரிமைனிங் a + 2 தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா 2a வந்து எஸ் 2a வெளியே வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த ஒரு a வெளியே வந்துருச்சு, இதுலேயும் ஒரு a வெளியே வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு a மட்டும்தான் இருக்குது, இந்த 2 வெளியே வந்துருச்சு. ஸோ a + 2. இந்த டேர்மில் எது காமனாக இருக்குது? நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. 3, இங்கே 6 இருக்குது. ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a + 2 மாறிடும். 6 3ஆல் டிவைட் பண்ண 2. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக எது இருக்குது? இதுலேயும் a + 2 இருக்குது, இதுலேயும் ஒரு a + 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் காமனாக வெளியிடுங்க. a + 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருந்தும் டோட்டலாக உள்ள இங்கே என்ன இருக்கும்? இந்த 2a இருக்கும் +3 இருக்கும். ஸோ என்னுடைய கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எந்த இடத்துல அப்படிங்கிறது நானே முன்னாடியே சொல்லிடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டே வந்தீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ண தேவையில்லை. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதை நானே சொல்லிடுறேனே. ஸோ இந்த இதை காமனாக வெளியே எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் நம்ம வெளியே எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டிவைட் பண்ணிடுங்க. 2a வெளியே எடுத்துடுறோம். ஸோ அதனால் நீங்கள் இங்கே உள்ளே திரும்ப a போட்டுறாதீங்க. ஆல்ரெடி a வெளியே வந்துருச்சு, நம்ம வேரியபிள். ஓகேங்களா? ஏங்கிற வேரியபிள் வெளியே வந்துருச்சு. நம்பர்ஸில் 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 மட்டும்தான் இருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும் நமக்கு. ஸோ வேரியபிள்ஸும் நம்பர்ஸும் வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு இந்த எக்ஸ்பிரஷனை ரிமைனிங் இதை எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ இதோட இது விட்டுருங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூஸ் இவ்வளோ தான் ஃபைனலாக. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். a² + 6a + 5. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 5 தான் கிடைக்கும். ஏன்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் முன்னாடி எந்த நம்பர் இல்லை அப்படின்னா 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எஸ், இங்கே என்ன சைன் இருக்குது சார் அப்படின்னா ப்ளஸ் சைனு. ஓகேங்களா? ஸோ 1 5 சார் போடுங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5, ஆனால் ஆட் பண்ணால் 6 கிடைக்குது. எஸ் சார் நோ? 1 5 தான் போட முடியும், வேறு எந்த நம்பர் கிடையாது. ஃபிஃப்த் டேபிள் வேறு என்னென்ன போடுவீங்க? ஃபிஃப்த்து மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும் அப்படின்னா 1 5 தான் போட முடியும், வேறு நம்பர் கிடையாது. ப்ரைம் நம்பர். எஸ், இப்போ செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் பாசிட்டிவ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த தேர்ட் இண்டிகேட்டர் சைன் முன்னாடி பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் 2 நம்பர் கொடுத்துருங்க. ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் a² + a + 5a + 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்?
இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இதை ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிறேன். 5a + 5 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு காமன் டேர்மாக வெளியே எடுக்கலாம். அதுக்கோசரம் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுலேருந்து காமனாக என்ன இருக்குது உங்களுக்கு, ஏ காமனாக இருக்குது. ஸ்கொயரில் ஒரு ஏ வெளியே வந்துருச்சுன்னா உள்ள ஒரு ஏ உள்ளே இருக்கும். இதுலேருந்து ஒரு ஏ வெளியே வந்துருச்சு, ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். இதில் காமனாக என்ன இருக்குது சார் அப்படின்னா 5a 5 நம்பர்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 5 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏ ப்ளஸ் 5 டிவைட் பண்ணால் 1 மட்டும்தான் இருக்கும் உள்ள. நெக்ஸ்ட் இது ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, இதில் ஏ ப்ளஸ் 1 இருக்குது, இதில் ஏ ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இது காமனாக வெளியே எடுத்துருங்க. ஏ ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு ஏ இருக்கும், ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கும். அவ்வளோதான். இதுதான் தேர்ட் எக்ஸ்பிரஷனுடைய 2 ரூட்ஸ். ஆனால் நமக்கு இது வரைக்கும் நோட் பண்ணிங்க, a + 5 into a + 1 or a + 1 into a. மல்டிப்ளிகேஷனில் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் பாட்டு ப்ளஸ்ன்னு போட்டுறாதீங்க. a + 5 இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். a + 1 into a + 5 ஏன்னா காமனாக நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ 3 எக்ஸ்பிரஷனும் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள் எல்லாமே மைனஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காமனாக மைனஸை வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக எழுதும்போது உள்ள மைனஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், இது ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 கிளாஸ் என்னோடது வாட்ச் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறது, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிளியராக நானே டீச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கே ஓரளவுக்கு தெரியும். இஸ் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் பாருங்க, the final expression of the given expression. ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் என்னப்பா, இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் கிளியராக நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ தான் ஃபைனலாக நம்ம அதை எடுத்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் என்னப்பா, -5a² எல்லாம் பாருங்கள், -5a² -35a -50. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எல்லாமே மைனஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், 5a² + 35a + 50. இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. எடுத்துமே எல்லாத்தையும் எடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு மைனஸ் +50. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துருக்கிறேன். வேறெல்லாம் எதுவுமே பண்ணல, மைனஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துருக்குறோம். எக்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குதுங்களா, 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே பாருங்கள், கான்ஸ்டன்ட் வரைக்குமே இருக்கணும், சும்மா ஒரு நம்பரில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ்பிரஷனில் இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 5ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த நம்பரும் 5ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது எல்லா டேர்ம்லையுமே 5ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 மட்டும் நான் என்ன பண்ணலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ -5 into
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 35 ஏவை 5ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7a, இது ப்ளஸ் 10. நெக்ஸ்ட் எப்படி இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல், எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த -5 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 7a, திரும்ப எழுத தேவையில்லை, டைரெக்டாக நான் சம்ஸ் போட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் இந்த இடத்துல முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 10 கிடைக்கும். ஓகேங்களா? 5 2s are 10. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10ன்னு கிடச்சிருது. அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலும் 7 கிடச்சி, 5 + 10 ப்ளஸ் தான் இண்டிகேட்டர் தான் இருக்குது. ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணாலும் 7 கிடச்சிருது. ஸோ தேர்ட் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைனு 2 நம்பருக்குமே +5 +2. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? -5 into a square plus 5a plus 2a plus 10. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை நான் மாற்றி எழுதிக்கிறேன். எதனால் சார் அப்படின்னா எனக்கு 5aவும் 10ம் ஒரு ஈக்குவேஷனாகவும், ஏன்னா இது 5aவும் 10ம் ஒரு வேரியபிளும் 10ம் கான்ஸ்டண்ட்டும் ஒன்று ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக 5s மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது ஈஸியாக நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பிரஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் நம்ம வேரியபிள்ஸு கான்ஸ்டண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி, நியூமெரிக்கல் கான்ஸ்டண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் டிவிஷன் அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுத முடியாது. டிவிஷன் பாரு. ஸோ -5 into a square plus 2a, இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகும், ப்ளஸ் 5a ப்ளஸ் 10. எதனால் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ தான் உங்களுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதில் ஏவோட மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிற மீனிங். இஸ் -5 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதிலிருந்து காமனாக என்ன வெளியே எடுக்கலாம்? ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க, வந்து காமனாக ஏ வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஏ வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா a + 2 அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எது காமனாக வெளியே எடுக்கலாம்? 5 வெளியே எடுக்கலாம். ஸோ 5 வெளியே எடுத்திங்கன்னா a + 2 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இது காமனாக ரெண்டுல என்ன இருக்குது? a + 2 a + 2 இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயும் ஒரு a + 2 இருக்குது, இதுலேயும் ஒரு a + 2 இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா -5 into ஒரு a + 2 காமனாக வெளியே எடுத்துடுறீங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? a, இந்த எக்ஸ்பிரஷனில் a மட்டும்தான் இருக்கும். a + 2 வெளியே வந்துருச்சு, இங்கே a + 2 வெளியே வந்துருச்சு, ரிமைனிங் 5 மட்டும்தான் இருக்கும். இவ்வளோதான். இது ஓவராலாக ப்ராக்கெட் போட்டு வச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ப்ராக்கெட் எங்கேயும் போடாமல் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டே புரியலன்னு அர்த்தம். அப்போ தான் எதுலேருந்து எதுக்கா வெளியே வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் சார் இதிலிருந்து இது காமனாக வெளியே எடுத்துருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். எஸ், இப்போ 4 எக்ஸ்பிரஷனோடையும் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. 4 எக்ஸ்பிரஷனுடைய ஃபேக்டர்ஸும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஃபர்தராக இந்த எக்ஸ்பிரஷனில் போய் டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், ஆன்சர் 2 நிமிஷத்தில் கிடச்சிரும். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷனோட இது அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க.
ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்கள், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 10th முடிச்சுட்டு அடுத்து 11th நான் டீச் பண்ணுவேன், 12th டீச் பண்ணுவேன். நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய ட்ரைனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாட் ஒன்லி ஃபார் 10th 11th 12th அடுத்து நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் பண்ணுறீங்க, டிப்ளமா பண்ணுறீங்க, மெடிக்கல் போகிறீங்க, எல்லாத்துக்குமே நம்ம கோர்சஸ் டீச் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அதனால் எங்கேயாவது புரியலனாலும் இன்னொரு டைம் கிளாஸை லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம், 3வது நாள்லாம் மிஸ்ஸே ஆகாது. சப்ஜெக்ட் புரிஞ்சிடும் உங்களுக்கு. சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படி வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே வந்துடும் அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துருச்சுனாவே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் எஜுகேஷ்னலில். Yes, we will move on to the next final expression. Yes, final ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனோடைய வேல்யூ என்னப்பா? a + 1 × 2a + 3s டிவைட் பை 3a² + 7a + 6. அந்த எக்ஸ்பிரஷனுடைய ரூட்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2a + 3 × a + 2 divided by அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள். தேர்ட் எக்ஸ்பிரஷனோட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? a + 5 × a + 1 divided by -5. ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே மிஸ்டேக் ஆயிரும். மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. போன ஸ்டெப் வரைக்கும் தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு மார்க்கு கிடையாது, அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் கொடுக்க முடியாது. a + 2 எஸ் அவ்வளோதான். ஃபைண்ட் அவுட் பண்ண வேரிய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தனி டேர்மு, இது ஃபுல்லாக டிவிஷனில் இருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லாக உங்களுக்கு டிவிஷனில் தனியாக இருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லாக தனியாக, இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிவிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இதில் a + 5 a + 5 இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சதையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது தனி டேர்ம். ஏன்னா டிவிஷன் இன்டர்மீடியட்டில் டிவிஷன் இருக்குதா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இதை ரிமூவ் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் சார் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கிராஸ் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள். 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 80% மேக்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2a², 2a² 2a² மீனிங் தெரியாத மாற்றி போட்டுருவாங்க. இல்லைனா மல்டிப்ளிகேஷனில் தான் எல்லாத்தையும் அடிக்கணும்னு ஒரே அடியாக அடிச்சிருவாங்க. எக்ஸாம்களில் ஒரே அடியாக அடிச்சு விட்ருவாங்க. மார்க்ஸ் கடைசியாக வராது. என்னடா எல்லாமே நம்ம கரெக்டாக தான் போட்டோம், மார்க் மட்டும் 45 தான் வந்திருக்குது அப்படின்னு. மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியாமே நிறைய பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக புரியல அப்படின்னா. a + 1 கேன்சல் பண்ணிடுங்க. a + 1 இங்கே இருக்குதா? சரி,
பாருங்க எக்ஸ்பிரஷன் சரி. இது இல்லை, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் எஸ், அதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் அப்படியே டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இது அப்படியே தலைகீழாக திருப்பிடுங்க. இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் தான் டிவிஷனுடைய டிவிஷனில் இருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷனே மாறிடும் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே. ஸோ எப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு a + 1 into 2a + 3. 2a + 3 கேன்சல் ஆயிருமோ? அங்கே பாருங்க. டூ ஏ ப்ளஸ் த்ரீ பாருங்க, நான் கேன்சல் பண்ணதே விட்டுட்டேன். டூ ஏ ப்ளஸ் த்ரீ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a + 1 / a + 2 ஓகேங்களா. இன்டூ இந்த டிவிஷனை நான் அப்படியே மல்டிப்ளிகேஷனை எதனால் மாற்றுறேன் அப்படின்னா, இதை நான் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறேன். ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் அப்படியே. ஸோ -5 into a + 2s divided by a + 1. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டிவைட் ஆகிறதுல மீன்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே கேன்சல் ஆகிரும்னு நினைக்கிற பாருங்க. கடைசியாக a + 1 இந்த a + 1 கேன்சல் ஆயிரும். இந்த a + 2 இந்த a + 2 கேன்சல் ஆயிரும். எல்லாம் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே எல்லாமே போயிடுது உங்களுக்கு. இந்த மாதிரி அடிச்சிடாதீங்க, ஃபுல்லாக அப்படி கிராஸ் பண்ணிக்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைனல் ஆன்சர் -5 மட்டும்தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணி கடைசி வேரியபிள்ஸ் எல்லா ஃபேக்டருமே போயிடுச்சு. ஜஸ்ட் -5 தான். ஸோ ஃபைனல் ஆன்சரா. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் ஈச் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக உங்களை செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் ஃபைனலாக அழகாக போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நாட் ஓன்லி ஃபார் திஸ் ப்ராப்ளம், இந்த சம்ஸில் மட்டும் இதுக்கு மட்டும்தான் கிடையாது. இதை யூஸ் பண்ணி இன்னும் 25 to 30 ப்ராப்ளம்ஸ் நீங்களே என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி உங்கள் நோட்டில் இருக்கும். உங்களுடைய ஃபேர் காப்பி, உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்ஸில் எழுதியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு டைம் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ், இந்த 1 வீக் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா, ஓகே சார் இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணலாம் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். மிஸ்டேக் பண்ணாமல் போட்டால் மட்டும்தான் சம்ஸ் ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டிங்க அப்படின்னா என்டையருமே உங்களுக்கு ஆன்சரே எங்கே ஸ்டெப் மார்க்கே வராது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்பாயிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போட முடியாது. அதே அடுத்த எக்ஸ்பிரஷனையும் அதே மிஸ்டேக் எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டெப் மார்க்கே கொடுக்க முடியாது மேக்ஸில். இந்த சம்ஸ் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் இதில் எங்கே உங்களுக்கு ஸ்டெப் வருது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி ஸ்டெப்பு வரைக்கும் ஆன்சரே வராது. ஸோ அப்படிங்கும்போது இதில் ஸ்டெப் மார்க்ஸே என்ன கொடுப்பீங்க? கொஸ்டின் எடுத்து எழுதி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சில கீ அந்த மாதிரி கிடையாது. மேக்ஸில் எடுத்து கிவன் டேட்டா எழுதுனேன் மார்க் எனக்கு கொடுங்கன்னு எப்படி கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் டீச் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறேன். பிஹெச் பிஓஹெச். அதுக்கப்புறம் நேற்று ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டு காம்பவுண்டோட எலமெண்ட்டு உடைய பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எனி காம்பவுண்டு அதனுடைய அட்டாமிக் மாஸ் கிவன் சம்ஸில் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் அதில் ஒவ்வொரு
எலமெண்ட்ஸ்லேயும் ஹவு மெனி ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கெமிக்கல் ஃபார்முலா தெரியல அப்படின்னா ஒரு ஆக்சிஜனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அந்த இதில் ஹைட்ரஜனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரியும், அதுக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி டேபிள்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன்னா நீங்கள் எழுதிடுவீங்க, அட்டாமிக் மாஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ஆட்டம்ஸ் எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஆட்டம்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆட்டம்ஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். கெமிக்கல் ஃபார்முலா தெரியாமல் ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டை அலுமினியம், நேற்று ஒரு சம்ஸ் நடத்தியிருப்பேன். டை அலுமினியம் ட்ரை சல்ஃபேட்னு ஒரு சம் நடத்தியிருப்பேன் பாருங்க. எக்ஸ்பிரஷன் Al2, இந்த ஈக்குவேஷன் ஒரே நிமிஷம் பண்ணுங்க. டை அலுமினியம் எந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸாக நான் டீச் பண்ணேன் அப்படின்னா, ஒன் மினிட், நான் தான் எழுதி போட்டேன். எஸ், சல்ஃபேட், சல்ஃபியூரிக் கிடையாது, சல்ஃபேட். எஸ், டை அலுமினியம் ட்ரை சல்ஃபேட், SO4 3. ஸோ ஈச் எலமெண்ட் அப்படின்னா இது ஒரு எலமெண்ட்டு, சல்ஃபர் ஒரு எலமெண்ட்டு, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட்டு. ஸோ சல்ஃபர் அப்படின்னா அலுமினியம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதனுடைய இந்த எலமெண்ட்டோடைய இதை கண்டுபிடிக்கணும் நீங்கள். இதனுடைய மோலார் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சல்ஃபர் அப்படின்னா S3, ஓகேங்களா? இதில் 3 ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் அப்படின்னா 4 × 3 12, இந்த இடத்துல 12 ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 12 × ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 16 அப்படின்னு உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் கொஞ்சம் சம்ஸ் நடத்தி விட்றேன். கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க, pH, pOH. ஏன்னா ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் 2022 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 13. ஸோ 2023 கேட்டிருந்தாங்க. 24லேயே ஒரு சில சம்ஸ் இருக்குது. ஒரு சில சம்ஸ் டீச் பண்ணி விட்றேன். இந்த வீக்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஒரு டைம் தெரிஞ்சு வச்சிங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்கேஸ் புக்கில் இருந்தே வரல சார், கொஸ்டின் எப்படி கேட்டுட்டாங்க நீங்கள் சொல்ல தேவையில்ல. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். கிளாஸில் நான் இஷ்யூ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக செக் பண்ணுறேன்.